பெண்கள் அவ்வளோ வீரியமானவர்கள். எந்த பெண்ணும் தனியாக ஒரு ஒரு சோஷியல் சப்போர்ட் இருந்து இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட துணை இருந்தாலே போதும் அவங்க ஜெயிச்சுருவாங்க. அப்ப நான் தான் அந்த பொண்ண காப்பாத்த போறேன். நான் தான் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை குடுக்க போறேன். நான் இல்லன்னா அல்லோலப்பட்டவன்னு சொல்றதெல்லாம் வந்து இவங்களே அவங்களுக்காக டெவலப் பண்ணிக்கிற ஒரு பில்டப்பே தவிர, அது நிஜம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து நான் அவ்ளோ பேதை, நீ இல்லன்னா அப்படியே அனிச்சம் பூ மாரி நான் அப்படியே உதிர்ந்துருவேன்னு சொன்னா, அவங்களாலாம் நடிப்பாங்க. நீங்க அதுக்கெல்லாம் ஏமாறுவீங்களான்ற கேள்வி வரும் இல்லையா? அப்ப ஆண்கள் அவ்வளவு நெறைய டைம்ஸ்ல நான் நோட்டீஸ் பண்றேன். அவ்வளோ புத்திசாலியா இருப்பாங்க. ஆனா இந்த காம ரீதியான விஷயங்கள்ல, இல்ல கலவி ரீதியான விஷயங்கள்ல, இல்ல தாம்பத்திய ரீதியான விஷயங்கள்ல அவங்க லைட்டா கொஞ்சம் மக்கர் ஆயிடுறாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு கைடன்ஸ் இல்ல. ஏன்னா வுமன் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு பெண் ஆபத்தானவளா இருப்பா அப்படின்னு சொன்னாலே ஆண்களுக்கு புரியாது அது. பொம்பளை என்ன பண்ணிடுவா? அதெல்லாம் பொம்பளைங்கலாம் அப்படிலாம் கிடையாது. எத்தன பொம்பளைய நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹலோ! இன்னொரு பெண்ண கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியாது. ஒரு டாக்ஸிக் வுமன் எப்படி இருப்பான்னு ஒரு ஆண வர்ணிக்க சொல்லுங்களேன். ஆணுக்கு தெரியாது. ஒரு ஆண் கட்டுப்பாடோட இருக்க முடியாதா என்ன? அப்படியும் ஆண்கள் இருக்காங்கல்ல. அந்த அளவுக்கு கெட்டிக்காரனால இருக்க முடியுது. சின்ன வயசுல இருந்தே நெறைய பெண்களை பார்த்து பழகி, ஒரு 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 அசைவுக்கும் என்ன அர்த்தம் தெரிந்த ஆண்கள், ஓஹோ! இது இப்படியா? அதுகிட்ட நான் உஷாரா இருக்கணும்னு கண்டுபிடிச்சுருவாங்க. அதெல்லாம் விவரமே இல்லாத ஆண்கள் என்ன செய்வாங்க? ஓ! அபலைன்னு சொல்ட்டா அபலை தான் போல இருக்கு. காப்பாத்தணும்னு சொன்னா நம்ம தான் காப்பாத்தணும் போல இருக்கு. அப்படின்னு கொஞ்சம் பேக்கு மாரி போய் மாட்டிப்பாங்கல்ல. அப்ப ரொம்ப விவரமான ஆண்கள் மத்தவங்கள போய் ஒண்ணு தன்னை தானே காப்பாத்திக்கிறாங்க. மத்தவங்கள பிரெடேட்டரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பேக் ஆண்கள் தான் இந்த மாரி நான் பாரு காப்பாத்துறேன்னு சொல்லி போய் வம்புல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தங்க கூட யாரோ சொல்லியிருந்தாங்க. அதாவது உங்களில் இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னார்ல. உங்களில் இந்த யார் தவறை கல் யாரு எறிந்தா செய்யாதவர்களோ அவங்க முதல் கல்லை எடுங்கள்னு கல்ல கீழ போட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அது வந்து அண்ணனுக்கு பொருந்தும் அப்படின்லாம். இல்ல இதெல்லாம் வந்து ஒப்பேத்தல், முட்டு குடுத்தல், எ முதல்ல கற்போட இருக்க வேண்டியது, அந்த காலத்துல நம்மளால நெறைய பேர கேட்க முடியல. இதுக்கு முன்னாடி இந்த இத்தன முதலமைச்சர்கள்ல, "சார் உங்களுக்கு கற்பு இருக்கா சார்?" நம்ம கேட்டுருக்க முடியாது. அன்னைக்கு அப்படியான சூழ்நிலையிலே நம்ம இல்ல. இன்னைக்கு சோசியல் மீடியானால தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அதே சோசியல் மீடியா எங்களுக்கு பவர் குடுக்குது. எங்க தலைவனுக்குன்னு ஒரு பண்பு இருக்கணும், ஒரு அறம் இருக்கணும், ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும். கட்டுக்கோப்பு இல்லாத ஆட்களை நாங்க எப்படி தலைவரா தேர்ந்தெடுக்க முடியும்? அப்படியெல்லாம் நாங்க நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க சார். நாங்க ஓட்டு மட்டும் போட்டுறோம் சார்ன்னு சொல்ற காலம் இல்ல. எவ்வளோ பேர் சாம்ராஜ்யத்தையே தள்ளி கீழ தள்ளுறோம் நாங்க. பிரெஞ்சு புரட்சி மாரி, ரஷ்ய புரட்சி மாரி தமிழ்நாட்டிலும் புரட்சிகள் வரும்னா எப்படி வரும்? பொதுமக்களோட கோவத்தினால, சீற்றத்தினால தானே வருது. அந்த சீற்றம் ஏன் வருது? அவங்க அறம் மீறினதா நாங்க நினைக்கிறோம். அதனால எங்களுக்கு சீற்றம் வருது. நீங்க மட்டும் அறம் மீறினா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? யார் அறம் மீறினாலும் சீற்றம் வரும் தானே!